ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபி ஹம்மஸ் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஹம்மஸ் தான் செய்ய போகிறேன். இதை வந்து நீங்கள் டிப்பாக சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு டிப்பாக சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது ஸ்ப்ரெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹம்மஸ் பண்ணுறதுக்கு நம்ம தஹினி சாஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை, வெள்ளை எள்ளை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக செவக்கிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் செஸ்மி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தஹினி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸை வந்து நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ஹம்மஸ்லேயும் இது யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது முதலையே அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹம்மஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வெள்ளை கொண்ட கடலையை நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழையவும் இல்ல. அதே மாதிரி கையில ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நல்லா ஃபுல்லா குக் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா வேக வச்சுக்கோங்க. இப்போ கொண்டைக்கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு. பட் ஹம்மஸ் பார்த்தீங்கன்னா, யூசுவலா நல்லா க்ரீமியா இருக்கும். அந்த மாரி க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு இந்த கொண்டைக்கடலை மேல இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு தான் அரைப்பாங்க. அப்பதான் வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்க தோலோட அரைச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு க்ரீமியா இருக்காது. பட் ஆனா தோல்ல தான் வந்து எல்லா புரோட்டீனும் இருக்குது. அதனால நான் அந்த தோலை எடுக்க எடுக்க போறதில்ல. அப்படியே தான் அரைக்க போறேன். உங்களுக்கு நல்லா க்ரீமியா வேணும்னா, நீங்க தோல எடுத்துட்டு கூட அரைச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த தோலோட அப்படியே வந்து தண்ணிய ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜார்ல இந்த கடலைய மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த கொண்டைக்கடலைய மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து தஹினி சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தஹினி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வறுத்த சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்ம கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2, 3 வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இப்போ மறுபடியும் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ ஒரு 2, 3 வாட்டி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஓரளவுக்கு நல்லா கிரைண்டா இருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு 5, 6 ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, ஹம்மஸ் வந்து ஒரு நல்ல க்ரீமினஸ் கொடுக்கும், நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்குறோம். இதுவே நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சொத சொதன்னு ஆன மாரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நல்லா நைஸாக க்ரீமியாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு, இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹம்மஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக க்ரீமியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஹம்மஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டியாக நீங்கள் செய்யலாம். கார்லிக்க வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதை வந்து இது கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா, அந்த ரோஸ்டட் கார்லிக் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாரி கொடை மொளகாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதை வந்து கட் பண்ணி இதில சேர்த்து அரைச்சிங்கன்னா, அதோட ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். பீட்ரூட்டை வேக வச்சுட்டு இது கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா, அதோட கலர் வந்து சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹம்மஸை சர்வ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சீரகத்தூளை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய் தூளையும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹம்மஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, கியூக்கம்பர், zucchini இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கு ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். அதே மாரி பிரெட்ல வந்து ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணோன்னா கூட நீங்க இந்த ஹம்மஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து பீட்டா பிரெட்டோட இத சர்வ் பண்ண போறேன். பீட்டா பிரெட்டோட சூப்பரா இருக்கும். நான் இந்த ரெசிபி வந்து பீட்டா பிரெட் எப்படி பண்றதுன்ற ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.